ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்திற்கு வருகிறது. வாழ்க்கையிலே எதெல்லாம் கனவுகளாக இருக்கிறதோ, கனவுகளிலே வாழ்ந்து விட்டேன். இந்த மாதிரி நான்லாம் நான் இந்த கம்பெனியுடைய பாஸ் ஆனால், நானும் ஒரு நாள் இந்த முதல்வர் ஆனால், முன்னாள் எழுத சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் அமைச்சர் ஆனால் பேசுவோம். ஆனால் உண்மையிலே அந்த போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாது. அந்த மாதிரி இந்த சனி சாதாரண சனி கிடையாது, இது அதிரடி சனின்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த அதிரடி சனி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்தோன்னு டீம் லீடர் ஆகிட்டார். ஐயா, ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னையா ஐயா செலக்ஷன் பண்ணீங்க, நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குங்கண்ணே, நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். வந்தவர் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டார். இப்போது இந்த பதவி நிலைக்கணும். என்றைக்குமே பிருந்தா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக சும்மா இருந்தவொடனே திடீர்னு டெப்டி மேனேஜர் ஆக்கிட்டீங்க. இந்த டெப்டி மேனேஜராகவே இருந்துட்டு போகிறது நமக்கு நல்லது. மேற்கொண்டு மேனேஜர் ஆகலனாலும் பரவாயில்ல, 1 ஸ்டெப் டவுனு திரும்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் நான் வந்துடக்கூடாது, வந்தால் அந்த ஊரே சிரிச்சிடும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் நிறைய ப்ரெஷர், அதாவது கண்டக சனின்னு பேர், நிறைய ப்ரெஷரை கொடுத்துட்டே இருப்பார். நிறைய வேலை. அப்போ இந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ப்ரெஷர் குறையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெரும்பாலும் பெருமாள் கோயில்களுக்கு உப்பு பரிகாரம், உப்பு வாங்கி தர்றது. இப்போ திருவள்ளூர் போனீங்கன்னா வீரராகவ பெருமாள் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்கு வீரராகவ பெருமாள் மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே நிறைய பேர் பித்ரு தர்ப்பணம் பண்ணுவாங்க வீரராகவ பெருமாள் கோயிலில். நிறைய பேருக்கு தெரியாது, அது இன்னொரு ராமேஸ்வரம். வீரராகவ பெருமாள்னு பேர், அமாவாசை வழிபாடுன்னு பேர். தனுசு ராசிக்காரர்கள் 3 அமாவாசைகள் நீங்கள் வீரராகவ பெருமாளை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு சனியோட பிரச்சனையே கிடையாது. அத்தனை பெரிய சக்தி வாய்ந்த சுவாமி. தனுசு வீரராகவ பெருமாளுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கலாம். வீரராகவ பெருமாள் வழிபட்டிங்கன்னா ஃபனரல் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாசலில் அந்த குளக்கரையிலே உட்காந்து ஹெல்ப் பண்ண, அவங்க இருக்க யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பெரிய பவர். அதே மாதிரி பெரிய சக்தி. வெல்லம், பொறி இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த கோயிலில். அதை வாங்கி நீங்கள் அந்த இதுக்கு குளத்தில் போடுறது ரொம்ப நல்லது. அந்த வீரராகவ பெருமாள் ஆகட்டும், அல்லது ஸ்ரீரங்கம் போனீங்கனாலும் சரி, வீரராகவ பெருமாள், இந்த பெருமாள் சயன கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற கோயில்கள் எந்த கோயில் போனாலும் சரி, விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும், பாதத்தை பார்க்கணும். விஸ்வரூப தரிசனத்தில் பாதத்தை பார்க்கணும். பாதத்தை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். சனினால் ஏற்படக்கூடிய பீடைகள் சரியாகும். அந்த பாதத்துக்கு பாத கமலம் வாங்கி போடுறது, பாதத்துக்கு ஒரு கவசம் மாதிரி வாங்கி போடுறது, பாதத்தில் பாதத்தை டெக்கரேட் பண்ணி தாமரை மாதிரி அந்த பாதத்தில் வரைகிறது, இது மாதிரியான விஷயங்கள் அந்த பாதத்தை டெக்கரேட் பண்ண உங்களுக்கு பெரிய சக்தி கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் டெம்பிளுக்கு போவாங்க. ஏன்னா குருவினுடைய ராசிக்காரர் நீங்கள். ராமானுஜர் கோயில் போகிறது சனிக்கு பிரீத்தி. நிறைய கோயில்கள் நமக்கு தெரியாத கோயில்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதுக்கு இந்த சக்தியாங்கிறது நமக்கே தெரியாது. ராமானுஜர் கோயிலுக்கு நீங்கள் அங்கு சென்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் அந்த ராமானுஜருடைய சிலா திருமேனிக்கு நீங்கள் வழிபட்டால் சனிக்குரிய பிரீத்தி என்பது கிடைக்கிறது. சித்தர் வழிபாடு இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் படே சாஹிப் கோயில்னு பேர், திருபுவனை பக்கத்தில், அது திருவாண்டார் கோயில்னு ஒரு இடம் இருக்கும். அங்கு சென்று சித்தர் வழிபாடு செஞ்சாலோ, சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செஞ்சாலோ, இது எல்லாமே
அங்கே போய் வழிபடுறது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டியில் பங்கெடுக்கணும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அன்னதானத்தில் ஈடுபடணும். ஒன்றும் முடியலன்னா திருவண்ணாமலை, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பிறக்கின்ற ஊர் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இதை சொன்னாலும் சொன்னோம், உலகம் கிரிவல பாதை ஃபுல்லாக வெறும் அன்னதானம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேருக்கு சனி ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரியான பௌர்ணமி தினங்கள், அமாவாசை தினங்கள் வழிபடுது சிறப்பு. பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார், இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார், அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளி தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார், நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போ சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போ ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும், ரைட். அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்கோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணிட்டேன்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள், பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடய இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம் கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.